சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்பவாரமேற்றி வைத்ததா. இன்றைக்கி என் பசங்க படிக்கக்கூடிய ஏபிஎஸ் ஸ்கூல் பற்றின டீட்டெயிலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலுங்க. டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அவங்களோட பசங்களுக்காக ஆர்மி ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஆர்மி பசங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுங்க. அப்போது மற்ற பசங்கள்லாம் இங்கே படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கான சீட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. இந்தியாவில் மொத்தம் 137 ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. 249 ஆர்மி ப்ரீ பிரைமரி ஸ்கூல் இருக்குங்க. ஆர்மி ஸ்கூலோட மோட்டோ ட்ரூத் இஸ் காட். ஆர்மி ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி போர்டு கீழே தான் வருது. ஓவராலாக இந்த 137 ஆர்மி ஸ்கூலுமே ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி கீழே தான் செயல்படுதுங்க. ஆர்மி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மார்ச் 31க்குள்ளே உங்கள் குழந்தைக்கு 6 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போது நீங்கள் 2025 அட்மிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 31க்குள்ளே உங்களோட குழந்தைக்கு 6 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் வந்து பண்ணிக்கலாங்க. ஆர்மி ஸ்கூலில் 4 டேமாக வந்து பிரிக்கிறாங்க. ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு அகாடமிக் இயர் வந்து செயல்படுதுங்க. 4 டேமுக்குமே ஃபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஃபீஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் தனியாக அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்கூலில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் படிக்கக்கூடிய டெல்லி ஆர்மி ஸ்கூலில் தான் இருக்கிறோம். ஆர்மி ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஃபஸ்ட்டு சொல்லி ஆக வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் அண்டு க்ளீனாக இருக்கும் அந்த ஏரியா. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமில் அவங்க செஞ்சது அதை தான் வந்து காட்டிகிட்ருக்குறான். இது நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஆப்ரேட்டாக பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ண ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஆர்மி ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது ப்ரீ பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பண்ணின ஒர்க்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் சின்ன பையனோட கிளாஸ் ரூம் வந்து இதுதான். அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி தான் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெஸ்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியாக டெஸ்க்கு சேர்லாம் கொடுத்துருக்காங்களா. இதுதான் ஆர்மி ஸ்கூலோட கிளாஸ் ரூமு. குழந்தைங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியான ஆக்டிவிட்டிலாம் பண்ண வைப்பாங்க. இது வந்து ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டு. ப்ரீ பிரைமரி செக்ஷன் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க. அதாவது 1ஆப்லேருந்து 4 வரைக்குமே ப்ரீ பிரைமரி செக்ஷனில் வருதுங்க. 5th கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பெரிய கிளாஸோட ஜாயின் பண்ணி அந்த பெரிய பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அண்டு டீச்சரோட ரேஷியோ வந்து பர்ஃபெக்டான இதாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அட்மிஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் A to J வரைக்குமே செக்ஷன் வந்து பிரித்து தனித்தனியாக குழந்தைங்களோட எஜுகேஷனில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அந்த ஒரு விஷயம் ஆர்மி ஸ்கூலில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. ஆர்மி ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அட்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்டுக்கு போஸ்டிங் சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்களையும் நம்ம வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கூல் வந்து ஆர்மி ஸ்கூல் டு ஆர்மி ஸ்கூல் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீங்கள் வேறு எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஆர்மி ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணும்போது, அதாவது இப்போது 2ஆம் கிளாஸ் முடிச்சுட்டாங்க 3-4க்கு அட்மிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உங்கள் குழந்தையோட நாலேஜை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க. இது நீங்கள் சிவில் ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே இது ஆர்மி டு ஆர்மி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அட்மிஷன் கிடச்சிரும். அப்போ ஸ்கூலோட என்விரான்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே க்ளீனாக அண்ட் நீட்டாக இருக்கும். ஸ்கூலோட இது வந்து கார்டன் பாருங்கள், சயின்ஸ் பார்க்கு ஸ்கூலுக்கு மிடில்லே இருக்குதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதோட டிசிப்ளின் வந்து சொல்லவே வேண்டாம். ஆர்மி ஸ்கூலில் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய கிளாஸ் பசங்க வந்து ட்ராப் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்களா. அதை தான் நாங்கள் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ நேச்சராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
ஆர்மியில் இப்போ சர்வீஸாக இருக்கக்கூடிய ஆர்மி மேனோட குழந்தைங்களுக்கு இலவசமாக வந்து பஸ் வசதி கூட செஞ்சு கொடுப்பாங்க. சேஃப்டியாக கூட்டு போயிட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து நம்மளோட குவார்ட்டர்ஸ்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ என் பையன் போட்டிருக்கான்ல, இது வந்து விண்டருக்கான ட்ரெஸ்ஸு. நம்ம ஆர்மி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம தான் வந்து காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டியிருக்கும். ஃபீஸ் தனியாக நம்ம கட்ட வேண்டியிருக்குங்க. ஃபீஸை பற்றின டீட்டெயில் வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகும். அதாவது ஆஃபீஸர் குழந்தைங்களுக்கும் அதுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சோல்ஜரோட குழந்தைங்களுக்குமான ஃபீஸும் வேரியேஷன் ஆகும். இதை தாண்டி நீங்கள் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணாதவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஆகும். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பாங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அலோன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் கேட்டால் நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்டருக்கான ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம ஒயிட் அண்டு க்ரே ட்ரெஸ் இருந்துச்சுல, அதே ட்ரெஸ்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நம்ம தான் பை பண்ணி வாங்கிக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, இங்கே தமிழ் சப்ஜெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் தமிழுக்கு பதிலாக இங்கே ஹிந்தி வந்து வச்சுருப்பாங்க. ஹிந்தி மற்றும் ஹிந்தியில் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷ், இவிஎஸ், அப்புறம் நிறையா சயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ரெண்டுக்குமே இலக்கணம் வந்து தனியாக இருக்கும். அதாவது கிராமர் வந்து பார்த்திங்கன்னா தனி புக்காகவே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிராமர் அண்டு சப்ஜெக்ட் இது ரெண்டுமே தனியாக இருக்கும். நம்மலாம் 9th படிக்கும்போது மட்டும்தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி தனியாக புக்கே வச்சுருப்போம். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. புக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது 4th கிளாஸோட புக்கு. நான் உங்கள்கிட்ட காட்டல, இது எல்லாமே 4th கிளாஸ்க்கு இருக்குது. இது மேக்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6th அப்புறம் உள்ள எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புக் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட்டு. இது ஹிந்தி புக்கு. சேம் அதே மாதிரி தான் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஜெக்ட் வந்து 6th கிளாஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவிஎஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருந்த புக்ஸ் எல்லாமே சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸ்கூலில் உள்ள எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக்கோட குவாலிட்டிஸ். இது ஆர்மி ஸ்கூலுக்குன்னே தனியாகவே இந்த மாதிரி புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா புக்லேயும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்மி பப்ளிக் ஸ்கூலுக்கான எடிஷன் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருப்பாங்க. இதுதாங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூலோட புக்கு எல்லாமே ரொம்பவே ஒர்த்தபிள்னு சொல்லலாம். இதை தவிர்த்து ஆர்மி ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மி ஸ்கூலில் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களோட குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சிவிலியன் குழந்தைங்களுக்குமே அட்மிஷன் வந்து இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கூலை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆர்மி ஸ்கூலை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்மி ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆர்மியில் எஜுகேஷன் அலோன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆர்மி ஸ்கூலோட ஃபீஸ் எப்படி வேரியேஷன் ஆகும், ஒவ்வொரு டேம்க்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், இனிஷியலாக பே பண்ண அமௌண்ட்டை ரிட்டன் கொடுப்பாங்க, அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணுறேன். ஆர்மி ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க ஃபீஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்கள் டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லி ஸ்கூல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க. நாங்கள் முன்னாடி யூபியில் இருக்கும்போது யூபி ஸ்கூலுக்கும் ஆர்மி ஸ்கூலுக்கும், அதாவது யூபி ஆர்மி ஸ்கூலுக்கும் டெல்லி ஆர்மி ஸ்கூலுக்குமே ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.